டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு க்ளே அண்ட் ப்ளே. இந்த எபிசோடில் பார்த்தோன்னா நம்ம இப்போ போன எபிசோடில் நம்ம பார்த்ததுக்கு இந்த எபிசோடுக்கு வித்தியாசம் என்னென்னா, இப்போ எப்படி பாலிஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எம்ரி ஷீட்டு. எம்ரி ஷீட்டு எல்லா ஹார்ட்வேர் கடையிலையும் கிடைக்கும். கிரேட் 100, கிரேட் 150, கிரேட் 300 இது வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது சிசில்ஸு, உட்கார்விங் சிசில்ஸ். இது எதுக்கு சார்? அதுக்கு சம்மந்தமே இல்லையே க்ளே மாடலிங்க்குன்னா. சம்டைம் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்க மறந்துடுவோம். வெட் க்ளேயாக இருக்க போகும்போது மறந்து போயிடுவோம். அந்த நேரத்தில் இப்போ ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த ஃபைன் டீட்டெயில்ஸ், நேரோ பார்ட் ஃபைன் டீட்டெயில் கொடுக்கறதுக்கு தான் அந்த உட் சிசில்ஸ். இப்போ பாருங்கள், எம்ரி ஷீட்டில் எடுத்து நம்ம இந்த கிரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 150, 100 கூட வச்சுக்கலாம். இப்போ எடுத்து கரெக்டாக இப்படி எம்ரி போடணும். எம்ரி ஷீட் எடுத்து இப்படி பண்ண தேய்க்கலாமா சார்? அப்படி கிடையாது. இப்போது இது எம்ரி ஷீட்டில் நான் போட்டு பார்த்ததே இல்லையான்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒயிட் சிமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ வாசக்கால்லையோ ஏதோ ஒன்றுலையோ டிசைன் பண்ணிவிட்டு எம்ரி தாங்க போடுவாங்க. போட்டு பாலிஷ் பண்ணுவாங்க சர்ஃபேஸை. அப்புறம் தாங்க பெயிண்டிங் பண்ணுறதெல்லாம். நம்ம இந்த ஏர்த்தன் க்ளே பொறுத்தளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனோடனே பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஒரு ஸ்மூத்னஸ் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் இப்போ பாட்டரி ஒர்க்கு வேறு. இப்போ கேட்கலாம், சார் பாட்டரி ஒர்க்கெலாம் பண்ணுறோமே. இங்கே பாருங்கள், இப்போ டைரக்ஷன்ஸ் காட்டணும் பார்த்தீங்களா, அந்த டைரக்ஷனில் தான் எம்ரி போடணும். எதுக்கு இந்த டைரக்ஷனில் எம்ரி போடணும் அப்படின்னாக்க, பாட்டரி ஒர்க் அப்புறம் சொல்கிறேன். எதுக்கு பண்ணணுன்னா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு பக்கமும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அது மாறக்கூடாதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர்லேருந்து பாருங்கள், நமக்கு ஹார்ட்டின் ஷேப்பில் ரூஃப் டாப் வேணும்னா அந்த டைரக்ஷன் கரெக்டாக அதே மாதிரி நம்ம ஆஃப்செட் ரொட்டேட் பண்ணி பார்த்து சென்டர் ஆஃப்செட் இல்லாமல் நம்ம ஒரு பக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி எம்ரியை போட்டு லைட்டாக தேய்ச்சிக்கணும். நீங்கள் எம்ரி போட்டு தேய்க்கும் போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். லைட்டாக நீங்கள் கொடுத்து பாருங்கள். ப்ரஷ் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் அந்த க்ளே பவுடர் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அதை க்ளீன் பண்ணிக்கோங்க அப்பப்போ. இப்போ டைரக்ஷன் எப்படி சார் கொடுக்கணும்? இப்போ எம்ரி போடணுன்னா, இப்போ டவுன்வேர்டு கர்வாக இருக்குங்களேன், டவுன்வேர்டாக இருக்குன்னா அதே டைரக்ஷன்லேயே தான் எம்ரி போடணும். அப்வேர்டாக இருக்குன்னா அப்வேர்ட் டைரக்ஷனில் தான் போடணும். கிராஸாக போட்டிங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, என்ன சார் ஆயிரும் பெருசாக அப்படின்னா, நீங்கள் நடித்த அந்த கர்வோட ரேடியஸ் கிடைக்காது. ஒரு பக்கம் ரேடியஸ் பவும் ஆயிரும், ஒரு பக்கம் ரேடியஸ் ரிட்ஜ் ஆயிரும், இல்லைன்னா கிராட்டர் ஆயிரும். இப்போ உங்களுக்கு பிடிச்சி பார்த்தீங்களா, இப்போ டைரக்ஷன். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம பேனட்டில் ஒரு மசில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மசில் ஹம்பை எம்ரி போடும்போது அதே டைரெக்ஷனில் தான் அந்த ஆங்குலர் பாருங்கள், அந்த ஆங்குலர் அதே டைரெக்ஷனில் ஃப்ரண்ட் அண்ட் டூ அண்ட் ஃப்ரோ டைரெக்ஷனில் கொடுக்கணும். மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா அந்த க்ரீஸ், ஷார்ப் க்ரீஸ் இல்லாமல் அது என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா கர்வ்டாக போயிடும். அப்புறம் நம்ம நினச்சது வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிருங்க. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுக்கோங்க. மேலே ஃபுல்லாக டெபாசிட் ஆயிரும். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டு எம்ரி போடுங்க. இந்த எம்ரி ஷீட்டு எதுக்கு போடுறோங்கிற விவரம் நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் மாடல் முடிச்சுட்டு நீங்கள் காய வச்சு எவ்வளோ ஃபைன் க்ளே வாங்கியிருந்தாலும் சரி தான், நீங்கள் அதை யூஸ் பண்ண பிற்பாடு கண்டிப்பாக மைன்யூட் கிராக்ஸு, கொஞ்சம் நல்லா கிராக்ஸு வரும். அதுக்கப்புறம் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது நீட்சித்தன்மை அது கிடைக்கும். அப்போது ஒரு பக்கம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், ஒரு பக்கம் உள்ளே இதாகிடும், டிக்கிங் ஆகிரும். ஒரு பக்கம் மட்டும் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிடும். அப்போ அப்படி இருந்தால் எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? அப்படி நம்ம பெயிண்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ டைரக்ஷன்ஸு கரெக்டாக பார்த்து, இப்போ இது கர்வ்டாக இருக்குன்னா அந்த கர்வ்டே ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும். இப்போ எந்த ஏரியா நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி எம்ரி ஷீட் பண்ணணும். இப்படி போட்டு தான் கொடுத்தா தான் ஃபைனல் ரிசல்ட் பார்க்க போகும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக
கரெக்டாக வந்து இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, உங்களுக்கு வெறுப்பு வந்துடுங்க. அட போடா, இது நம்ம ஒன்று நினச்சோம், இது ஒரு ஷேப் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பாலிஷிங் ஒர்க் பண்ணலைன்னா அதை நினைப்பீங்க. ஆனால் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், பாட்டரி ஒர்க் அப்படி கிடையாதுங்க. பாட்டரி ஒர்க்குங்கிறது நீங்கள் ஒர்க் while you are doing work, at the same time you must finish the work, detail works. எப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் அந்த கார்விங் டூல்ஸ் வச்சு நீங்கள் டச் பண்ணால் அது கார்விங் வந்துடும். அப்புறம் அந்த ஸ்மூத் ஸ்பாஞ்ச் வச்சு டச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து பக்காவாக வந்து பாலிஷிங் ஆகிடும். ஸோ அது வந்து நீங்கள் இப்போ அந்த ப்ராசஸிங் வந்து அட் அ டயத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இது அப்படி இல்லையா? இப்போ நீங்கள் காய விட்டு தானே நீங்கள் வந்து பாலிஷிங் பண்ண முடியும். இப்போ காய விடாமல் நீங்கள் எப்படி அதை பாலிஷ் பண்ணுவீங்க? நீங்கள் அதை ஸ்பாஞ்ச் வச்சு அதை கரெக்ட் பண்ணிங்கனாலும் என்ன ஆகிடும்னா ஸ்பாஞ்சில் ஒட்டிக்கும் க்ளே. ஏன்னா இது இஸ் நாட் ரொட்டேட்டிங், நாட் ரிவால்விங், நாட் மூவிங். ஆப்ஜெக்ட் அப்படியே வச்சுக்கிட்டு தான் நீங்கள் மாடலை செய்ய முடியும். அது ரிவால்விங் ஆப்ஜெக்ட்ஸு பண்ணி டைட் பண்ணி இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் தவிர, பானை மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் தவிர மற்ற இதெல்லாம் நீங்கள் வச்சு தான் பண்ணுவீங்க. அப்போ என்ன செய்யணும்னா, எப்படியுமே ப்ரஷ் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஃபைன் ப்ரஷ் வச்சு வாட்டரில் டிப் பண்ணி நீங்கள் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா ஆஃப்டர் ட்ரை இட் வில் பி மேபி கம்மிங் கிராக் அக்கார்டிங் டு த இன்சைடு கேஸ் பார்ட் சப்சிஸ்டன்ஸ். இப்போ வந்து களிமண் அதுக்குள்ளே பல்வேறு விதமான எலிமெண்ட்ஸ் இருக்கும். அவைகளெல்லாம் என்ன ஆகும், டியூரிங் த ட்ரை டைம் அது எல்லாமே வெளியில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி காற்றோட ஹீட் கூட கலக்க ஆரம்பிக்கும், எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். பனிக்காலமாக இருந்தாலும் சரி தான், எவாப்ரேட் ஆக ஆரம்பித்து வெளியில் அந்த கேஸஸ்லாம் வெளியில் போனால் தான் ஏர், பியூர் ஏர்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா எலிமெண்ட்டும் அதில் கலந்துருக்கு. போனால் தான் அது என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மையோ நீட்சித்தன்மையோ அல்லது அதனுடைய ஒரு ட்ரை ஆன பிற்பாடு ஏற்படக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெண்டு, அந்த மாதிரியான ஒரு சில தோற்றங்கள் நம்ம வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். பிகம் எ minute different shapes to occur on the after dry. இங்கே பாருங்க, இப்போ நம்ம அந்த கேர்வ்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்ம சிசில் வுட் கார்விங் சிசில், இதில் கேர்வ்டாக இது எடுத்து ஒரே டைரெக்ஷன்லேயே நீங்கள் வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுங்கள். கிளேவை டூ அண்ட் ஃப்ரோ போனீங்கன்னா என்ன ஆயிரும், குத்தும். இது நான் பிகினர்ஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். தயவுசெய்து இது எக்ஸ்பர்ட்ஸ் யாராக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே ஃபார் பிகினர்ஸ், ஓகேவா? ஆர்வம் உள்ளவர்கள், பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ்க்காக இல்லை. எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அவங்கவங்க வேறு வகையான ஸ்டைல் வச்சுருப்பாங்க. ஸோ திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் பிகினர்ஸ், க்ளே மாடலிங் பிகினர்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கர்விங்ஸ் எல்லாமே, இந்த மாதிரி ஸ்விஃப்ட் கர்விங் சிசில்ஸ் வந்து more help to make the fine details at the narrow parts. Okay va, it's a symmetrical. Now you see that the front side you can see the symmetrical profile. Okay, now you see in the bonnet பாருங்க, front bonnet கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. It looks like a fine finish. So how polishing. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம தாங்க ஒவ்வொரு டூல் ஆகட்டும், இல்லை ஒவ்வொரு செட்டப் ஆகட்டும், நம்ம தாங்க அதை செஞ்சுக்கணும். ஃபார் யுவர் ரெஃப்ரெஷ்மெண்ட் அண்டு மைண்ட் ஃப்ரெஷ்னஸ். ஒரு தடவை அப்படி போயிட்டு வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னும் நிறைய க்ரியேட்டிவிட்டியான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வருங்க. கண்டினியூஸாக என்றைக்குமே ஒர்க் பண்ணாதீங்க, கொஞ்சம் பிரேக் கொடுங்க. அதுதாங்க ஒரு கலைஞனுக்கு அழகு. நீங்கள் அந்த க்ளே பற்றிய நல்ல உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு வந்துச்சு, யூ கேன் டூ
any model, any condition of wet clay, any kind of wet clay, you can do the model with proper shape with your design decision. ஸோ அதெல்லாம் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா ஓனாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண டூல்ஸை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இது நான் பிகினர்ஸ் நீங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒர்க் பண்ண தான் இதில் இன்வால்மெண்ட்டும் வரும். ஒரு விஷயந்தாங்க, ஒன்றும் இல்லைங்க. மியூசிக்காக இருக்கட்டுங்க, இல்லை ஒரு ஆர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரஷஸ் வச்சு நீங்கள் ஆர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சிசில்ஸில் வந்து வுட் கார்விங் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் சரி தான். நீங்கள் அதில் ஒர்க் பண்ண டச் பண்ணி டைம் கிடைக்கும் போகும்போது நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகும்போது ஒவ்வொரு செட்டிங்லேயும் தாங்க இன்வால்மெண்ட்டு எக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு எப்போ நம்ம இன்வால்மெண்ட்டே போயிடும், நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பாருங்கள், டைரக்ஷன்ஸ் பார்த்துக்குங்க. இந்த டைரக்ஷன்ஸு பிரகாரம் அந்த இப்போ இந்த பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கர்வ்டு அந்த ஸ்பாய்லர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கர்வ்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த டிசைன் பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். ஸோ அவங்கவுங்களுடைய இதுதான் அது. விருப்பப்பட்ட டிசைன் நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை நீங்கள் மாற்றி பார்க்குறீங்க. ஏரோடைனமிக்ஸு அப்புறம் அது இன்ஜினியரிங்குள்ளெல்லாம் போக வேண்டாங்க. இது வந்து ஜாலியாக பண்ணுறோம், அவ்வளோதான். அது பர்ஃபெக்டாக அதெல்லாம் நமக்கு க்ளே மாடலிங்கில் வந்து அதை செய்யும்போது அந்த இதுக்கெலாம் முதல்ல போக வேண்டாம். இப்போதைக்கு உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் பண்ணி பார்க்குறீங்க. இந்த கர்வ்டை மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல பண்ணிங்கன்னா அதே அந்த நீங்கள் எப்படி வேணால் டயாமீட்டர் மாற்றிக்கலாம். அந்த கர்வ்ட சர்ஃபேஸ் கரெக்டாக அதே ஃபார்ம் ஆயிடும். பட் என்ன அப்படின்னா, ஒரே மாதிரி வெர்ஷனை பண்ணிங்கன்னா ஆங்குலர் ஆயிருங்க. ஒரு பக்கம் மட்டும் உள்ளே போயிடும், ஒரு பக்கம் மெட்டீரியல் எடுத்துருக்காது. ஸோ அதனால தான் ரொட்டேட் பண்ணிக்கணும். கர்வ்டாக பாருங்க, அந்த மாதிரி கர்வ்டாக பண்ண போகும்போது திருப்பி ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஆப்ஜெக்ட் இப்போ ட்ரை ஆகிடுச்சு. நான் சொன்னது அந்த பேஸோட திருப்பணும்னு சொன்னது போன வீடியோவில், அதெல்லாம் வெட் க்ளே, அதனால் அவர் பண்ணிடும். இது வந்து ட்ரை ஆகிடுச்சு இந்த மாடல். ஸோ அதனால் நீங்கள் ஆப்ஜெக்டை வச்சு ரொட்டேட் பண்ணி பார்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து எந்த இப்போ சில இடங்களில் வந்து எமர் ஷீட் போகாதுங்க. எல்லா இடத்துலையுமே எமர் ஷீட் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாமா? இல்லை. சில இடங்கள் இந்த மாதிரி உட்கார்விங் சிசில்ஸ் வச்சு ஒரே டைரெக்ஷன்லேயே நீங்கள் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுங்கள். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்குலராக இருக்குங்க கட்டிங் எட்ஜு. அப்போ ஒன் சைடு அந்த ஆங்குலர் இருக்கிற பக்கமே நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்கன்னா அது கரெக்டாக ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு வரும் அந்த ட்ரை க்ளே மெட்டீரியலில். அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லாமல் ஆப்போசிட்டு டூ அண்ட் ஃப்ரோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் மோர் கேர் இன் யுவர் ஸ்ட்ரோக் டைரக்ஷன். உங்கள் டைரக்ஷனுக்குள்ளே நம்ம பண்ணிக்கணும். ரொம்ப நன்றிங்கப்பா. இந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஆர்வமாக பார்த்து அதை நீங்களாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் அதை மாடல் பண்ணி அதை ட்ரை ஆக விட்டு அடுத்த நாள் டைம் கிடைக்கும் போது எடுத்து ஒரு ப்ரஷஸ் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எமர் ஷீட் வச்சு நீங்கள் அதை பாலிஷ் பண்ணி நீங்கள் ஒரு தடவை எடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த இதை செஞ்சு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் இந்த மாடலோட ஷேப்பு வந்து பார்க்காதீங்க. அதாவது எனக்கு இந்த மாடல் பிடிக்கல அதெல்லாம் சொல்லாதீங்க. இது வந்து ஒருத்தருக்கு பிடிச்ச மாடல். எப்படி ஸ்மூத்னஸ் வந்திருக்கு அதை மட்டும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாய்.